ஸ்ரீ முருகப்பெருமான் திருவடி சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 2:15 மணி அளவில் குரு பகவானவர் மிதுனம் ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுல ஏதாவது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, குரு பகவான் உச்சமடைய போகிறார். சரிங்களா? இப்ப கடகராசிக்கு வந்தால் குரு உச்சம். இந்த ஓராண்டு காலம் குரு உச்ச நிலையிலிருந்து பலன்களை கொடுப்பார். குரு பகவானை பொறுத்தவரையிலும் ஒரு ராசியிலையும் ஒரு ஆண்டு காலம் வசிப்பார். இப்ப மேசத்திலிருந்து மீன வரைக்கும் ஒரு ராசியிலையும் ஒரு ஆண்டு காலம் இருப்பார். மொத்தம் 12 ராசிகள்ல 12 ஆண்டு இருப்பார். மீண்டும் இந்த மாதிரி குரு பகவான் உச்சமடைறதுக்கு இந்த மாதிரியும் ஒரு 12 வருஷம் ஆகும். எனவே இந்த வருடம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க, இந்த 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் உச்ச நிலையில இருந்து பலன்களை கொடுப்பார். குரு இருக்கின்ற வீடு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடக வீட்டில் இருப்பார். அவருடைய குருவுடைய பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை என்ற 3 பார்வை உண்டு. பொதுவாக கிரகங்களை பொறுத்தவரையும் 7ஆம் பார்வை தான் இருக்குது. சிறப்பு பார்வையா குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னாக்க 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. எனவே குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது விருச்சிக ராசியில் விழுகிறது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வையானது மகர ராசியில் விழுகிறது. குரு பகவானுடைய 9ஆம் பார்வையானது மீன ராசியில் விழுகிறது. இது போன்ற குரு பகவான் இந்த தடவை கடகத்திலிருந்து தன்னுடைய 3 பார்வைகளை 3 ராசிகளை பார்த்து மொத்தம் 4 இடங்களை இயக்கப்படுகிறது. இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களானது அடுத்தடுத்த வருகின்ற வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.